3 கோடி ரூபாய் பில்டிங்கே ஓடி வச்சிருக்காங்க. புது பில்டிங் 3 கோடி ரூபாய் பில்டிங் லைட்டா வேற அது வீடு கட்டாததுக்கு முன்னே இந்த பண்ணிக்கணும். ரிக்கார்ட் தான் செல்ல வீடு கட்டாத இப்ப வீடு கட்டாததுக்கு முன்னே இந்த அளவு போட்டு தின்னாக்கா வீடு கட்டிப்பா பழைய பெரியவங்க இது பண்ணிக்கிறேங்க. அவன் பாச வீட்டு எடுக்கிறது ஏதோ ஒரு அஞ்சு பண்ணி தான் விடுறாங்க. அந்த நவத்தி போனதுனால நாங்கள் இந்த அளவு கொடுத்தானே எங்களுக்கு எங்க வீட்டு கணக்கா சார் அளவு கொடுத்து போயிடுங்க. இப்ப அந்த கல் போட்டு பார்த்து இப்ப இவங்க பார்த்துட்டு இந்த போனோடனே அப்ப எடுத்துக்க முடியுமா? இங்க போட்டோம்னா இப்போ இந்த முட்டை வந்து இங்க காட்டுறேன். இப்போ 3 அடி தள்ளி வருது. அப்பனா ஆளு 3 அடி கதிர் அங்க ஆளு இங்க முட்டை வச்சாங்க. அது முட்டுக்கல்ல அது முட்டுக்கல்ல தான் முட்டுக்கல்ல பாருங்க. இப்போ அங்க ஆளு இது போட்டாங்க. அது இங்க பாரு சொன்ன மாதிரி எல்லா பாங்கட்டி அளக்கட்டும். எங்க வந்து அவன் அத்துக்கு பண்ணி அவன் பண்ணி போட்டோம். இதுக்கு நம்ம தயார். இது நம்ம மறுக்க போதில்லை. இப்போ அவன் சார் இங்கே போட்டான். இப்போ இந்த சார் இங்கே போய் கல் போட்டுச்சு. இதுக்குள்ளே மாட்டு இப்போ எந்த வரப்பு மட்டும் போட்டோம். இப்போ அங்கே போகுது. இதுக்கு தான் நான் கேட்ட கேள்வி. நான் வந்து சொல்ல உனக்கு சொத்து உனக்கு பாட்டு பாட சொத்து நீ தான் போய்க்கிறேன். அதே தான் சொல்கிறேன். இது எப்படி தெரியுதுன்னா எப்படி தெரியும் இதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் இருக்குது. அந்தானியன்றத ஒரு கேள்வி. அவ்வளவுதான். மெத்தப்பட்டு யார் நிலமோ அந்த இடத்துல இருந்தா மாறாத கெச்சி எடுக்குது காட்டிட்டு அவருக்கு பாரு ஒரு கட்சி தான் முடிக்குது. நீங்க சொல்லி கேட்டிருப்பா அண்ணனி கேட்கலாம். அது டிஸ்ட்ரிக்ட் சர்வர் ஒருத்தர் இருப்பான். இவன் வந்து இவன் ஸ்டேட் சர்வர். அவன் ஒன்றும் வெளியிருந்து வருவாங்க. அவங்களுக்கு பணம் கட்டி அவங்களே வச்சு அந்த விடுங்க. அவங்கள இதுனிக்கலாம். சரி அதுக்கெல்லாம் என்ன பண்றதுனாப்பா? அதுக்கெல்லாம் கல்லு போறதா போட்டு விட்டுருங்க. அவனுக்கு கேளுங்க. இல்ல மறுபடியும் நாளைக்கு அது மறுபடியும் போடலடா கட்ட கூடாது. இப்போ ஏதாவது போட்டு ஏதாவது சொல்லிச்சு இல்லையே கல்லு இப்போ என்ன சொல்லிச்சு? இப்போ அல சேர்ந்து கட்டி அவங்க கொண்டு சொல்லிச்சு இல்ல உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அது பணம் கட்டிட்டா அப்படி கட்டிட்டா அதான் சரி. அது என்னது கல்லு போட்டுக்கிட்டுங்களா இல்ல அவங்க தனியா அளக்குறாங்களா கேட்டு சொல்லிடுறா. அதேவா நடக்க தெரியாதெல்லாம் போக முடியாது. உன் சொத்துக்கு இன்னியாசு கூட என் சொத்துக்கு அவன் சொத்துக்கு அவன் தான் அதிபதி ஆகணும். அவன் தான் போகணும். இதெல்லாம் நம்ம எதுவும் தரப்பட கிடையாது. புரியுதா? இப்போ ஒரு நாள் இருந்தால் இப்போ ஒருத்தர் இங்கே போகிறோம் இங்கே போகிறோம். அதுதான் நான் கேட்டு கேள்வி. எனக்கு இங்கே போட்டு வளைக்கு காட்டணும். உனக்கு எப்போ இங்கே காட்டா ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா கூட்டம் தான் ஒரு ஆள் ஒருத்தர் காட்டுறான். பண்ணா இப்போ எல்லாத்தையும் பண்ணி போட்டால் இங்கே காட்டா எனக்கு போட்டால் எப்பா இங்கே போனாலும் இங்கே எனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. இங்கே போட்டு தான் வர போடும்போது அப்போ திரும்ப எவ்வளோ சேர்த்து தானே. அதனால தான் சொல்கிறேன். அது ஒரே கருத்தாங்க. இது இப்போ சைடில் இப்போ யாராக இருக்கிறீங்க அப்போ எப்போ அளக்குறாங்க. ஒரே டைம் பண்ணுங்க. ஒரே டைம் கட்டிட்டானா ஒரே டைம் கட்டுங்க. யாரார் பிரிக்கிற வருது அவன் பூரா ஒரே டைம் சென்டர் வந்தா அளவு பிச்சு எடுத்து போய் நீங்க பிச்சு எடுத்து ஒரே நாள் முடிச்சு விடுறா. சும்மா நாளைக்கு அவன் பசங்க இவன் பசங்க அங்கங்க சண்டை போட்டு எதுக்கு நமக்கு ஓதுறோம். அவச்சரி கட்டு. ஆமா மாடு குட்டாய் கட்டா. நான் அது கட்டறேன். அந்த மச்சி வந்து ராஜகிருஷ்ணன் கிட்ட பக்கம் ஒரே நேர் அது. ஒரு ஆள் போட்டு ஒரு ஆள் உள்ளே ஒரு ஆள் அரசு ஒரு ஆள் மறுபடியும் அது உன் பையன் சண்டை போட என் பையன் சண்டை போட இது பெரிய பிரச்சனை. ஒரே நாள் எல்லாம் மூணு விட்டர் கட்டி முடிச்சு விட்டுருவோம். கையில இருந்து எதுக்கு ஓதுறோம் அன்னைக்கு கண்டுபிடிச்சு வரைக்கும் நேர் ஒரே நேர். இப்போ ஒரு ஆளா இருந்தா முன்ன கொண்டு இருக்கும். நம்ம எல்லாரும் போய் அவச்சு பண்ணல. ஒரே டைம் ஆளு ஒரே டைம் கட்டிக்கலாம். என்னது அந்த மாதிரி அந்த பவுண்டரியில இருக்கிறதெல்லாம் அது நேர் பண்ணிக்கலாம். ஒண்ணுனா சொன்ன மாதிரி என்ன அவங்க எப்படா காட்றீங்க நீங்க அது காட்டுங்க. ஏன்னா புரியுதா? அந்த மாதிரி ஒரே டைம் கட்டணும். அது அப்பதான் தெளிவு ஆகும். இப்போ நான் கட்டி போட்டு இங்க வந்து தின்னுவாங்க. அப்ப அதெல்லாம் திருப்பி இரு நான் ஒண்ணு காட்டுறேன்னு கூடாது. அந்த மாதிரி வேணாம். ஒரே டைம் கட்டினா ஒரே நாளைக்கு அளக்குறான்ல. அப்ப தெளிவு வந்துருது. அங்க கல்லு போடலாமா இல்ல அப்புறமா அழுந்துட்டே போட்டுக்கலாமா? அது மட்டும் கேட்டுக்க. நீங்க மொட்டாத்தனம் பண்ண கூடாதா? நீங்க சர்வர் வரும்போது ஊர்கார கூப்பிட்டு வச்சு எல்லாம் கூப்பிட்டு வச்சுனாப்பா. எல்லாருக்கும் கூப்பிட்டுச்சு எல்லாருக்கும் சொல்லிருச்சு. இன்னும் என்ன தேவை இதுன்னுவாங்க. இப்ப அளக்கும் போது தப்பா கட்டும் ரைட்டா கட்டும். இப்ப சர்வர் கல்லு போடணும் இங்க பதிக்கணும். இன்னும் அழகா நினைக்கி சார் அப்பா நீ அதங்காட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஊருக்கார என்ன பண்ணணும் அதங்காட்டி உன்னை யூஸ் பண்ணக்கூடாது. அவன் அளக்குவான். அவன் அளந்து கல் போட்டு சரியா தான் விட்டுருவான். சரியில்லை தாட்டு வந்தா இன்னும் அன்னைக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ண போகலாம். அதங்காட்டி உன்னை அளக்கூடாது. கல்லு போட்டு என்ன பண்ணாதீங்க. அப்படிதான் பண்ணணும். அங்க வந்து அளவுங்கிறதுல எந்தில் போகுது எந்தில் இது பண்ணிடலாம். அவன் அந்த சரவரை கல் வச்சுக்கணும். அதாக தான் போயினுங்குது. அது பாரு இங்க காவாயில் மட்டும் தான் மேல அவன் ஏற்றி வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த காவா போறதுக்கு தான் இது. இப்ப காவாய் கவர்மெண்டா இருக்கு. காவா போறது காவாயிரா நான் பேசி வேண்டாம். யாரு முக நான் அவங்க நேரத்துல அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க நேரத்துல விட்டுறாங்க சொல்றான். அதெல்லாம் யாரு காவாய் கண்டு முடியாது. எவனு முடியாது. அவன் கேட்கல எவ்வளவு காவா பாதியா. அதெல்லாம் நம்ம யாரு கேட்கல முடியாது. பக்கத்துல என்ன ஆகுது அந்த சொத்தை அவன் எடுத்துக்குவான். அவ்வளவுதான். சோரை மாதிரி கல்லு போட்டுங்க பண்ணுங்க. செல்லமா சொல்லிட்டான்.